வீட்டில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. கொடுத்த கோடன்யம் குடியிருந்த வீடும் கொடுத்த தெய்வம் தேடி அள்ளி கொடுத்த அழகம் அறிவூட்டும் வெள்ளி விளக்கு அறிவூட்டும் வெள்ளி விளக்கு முன் பெரும் தவத்தால் தோன்றி முயன்றாமை காக்கும் வள்ளலே அன்பிலார் அழகப்பாவின் நரம் பணி போற்றி செய்வோம், நரம் பணி போற்றி செய்வோம். இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ் திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சமூக பணித்துறையின் துறைத் தலைவர் மற்றும் பேராசிரியர் KR முருகன் அவர்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, PL காவேரி மணியன், S ரோசி, M தனலட்சுமி. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். இன்று நம்மோடு அனுபவம் நிகழ்ச்சியில் ஆலோசனை நேரம் பகுதியில் அழகப்பா கல்வி குழுமத்தின் சிறப்பு இயன்முறை மருத்துவர், அதாவது பிசியோதெரபி மருத்துவர் M பழனியப்பன் அவர்கள் நம்மோடு நேர்காணலில் இணைகிறார். வணக்கம். இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசாத் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவ நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். நான் பிசியோதெரபிஸ்ட் இயன்முறை மருத்துவர் பழனியப்பன் பேசுறேன். நான் சீஃப் பிசியோதெரபிஸ்ட் அழகப்பா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் காரைக்குடி. இது எங்க இருக்குன்னா அழகப்பா செட்டியார் ஆடிட்டோரியத்துக்கு எய்த்தாப்புல இருக்கு. டாக்டர், இப்போ பிசியோதெரபி மருத்துவம்னா என்ன? நம்ம வாழ்க்கையில நம்ம எங்கெங்கெல்லாம் அந்த மருத்துவத்தை பயன்படுத்தணும், அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். இப்ப நம்ம என்னன்னா பிசியோதெரப்பியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இந்த பிசியோதெரப்பியோட ரோல் என்னன்னா ஐசியூல இருந்து ஓல்டேஜ் வரைக்கும் இருக்கு. எப்படின்னா ஒரு பீடியாட்ரிக் கேஸ்ல இருந்து ஐசியூ இன்டென்சிவ் கேர் யூனிட், அதுலேயும் முக்கியமான ரோல் இருக்கு பிசியோதெரப்பியோட ரோல். அதுக்கப்புறம் வந்துட்டு ஓல்டேஜில் வந்துட்டு ஜீடியாட்ரிக் பேஷண்ட், வயசானவங்களை எப்படி ஒரு ஸ்ட்ரோக்கோ இல்லை ஒரு பார்க்கிங் சென்ஸோ இல்லை இப்போ அவங்களுக்கு வயசான முதியோரில் என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அதுக்கெல்லாம் பிசியோதெரப்பி முக்கியமானதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிசியோதெரப்பி படிப்பு வந்து 4.5 வருஷ படிப்பு, 4 வருஷ படிப்பு, 6 மாதம் இன்டர்ன்ஷிப்பும். இதை முடிச்சாங்கன்னா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிலேருந்து இருக்குது. அது போக ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸும் நிறைய இருக்குது. எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் ஏன்முறை மருத்துவரை நம்ம அணுகணும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் டாக்டர். நார்மல் ரொட்டீன் லைஃப்பில் ஒர்க் பண்ணுறவங்க இருந்து எல்லாருக்குமே ஃபிசியோதெரப்பி தேவைப்படுது. இப்போ ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா ப்ரெக்னன்சிக்கு அப்புறம், ப்ரெக்னன்சிக்கு முன்னாடியும் எக்ஸசைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஒரு பீடியாட்ரிக்னா மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை, சிபி செரிப்ரல் பால்சி, அதுலேயுமே வந்துட்டு அந்த குழந்தைக்குமே வந்துட்டு சின்ன வயசுலேருந்து ஒரு 10 வயசு 15 வயசு வரைக்கும் கொடுத்தாதான் கொஞ்சம் ஏற்கனவே இருக்க ஸ்டேஜ் 100% பாதிச்சிருக்குன்னா ஒரு 60% குறைக்க முடியும். ஒரு 40% இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி கேசஸ்லாம் இருக்கு. நம்ம பிசியோதெரப்பி மூலமா நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பிசியோதெரப்பியோட ரோல் வந்துட்டு இப்போ எல்லாருக்கும் ஈஸியா பிசியோதெரப்பினா என்னன்னு ஈஸியா தெரியணும்னா, இப்போ கிரிக்கெட்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா இடையில ஒரு யாருக்காவது அடிபட்டுருச்சுன்னா உடனே இடையில வந்து பார்க்கறது பிசியோதெரபிஸ்டா தான் இருக்கும். ஏன்னா அந்த இன்ஜுரி என்னன்னு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அடுத்து என்ன பிளேக்கு போகலாமா இல்லை என்னன்னு டிசைட் பண்றது ஒரு பிசியோதெரபிஸ்ட் தான். அதுக்கப்புறம் இப்போ ஐசியூல வந்துட்டு இப்போ கொரோனா பீரியட்ல வந்துட்டு ஸ்பூட்டம் கலெக்ஷன், அதுக்கு அடுத்து எல்லா கார்டியாக் கேர் எல்லாத்துக்குமே வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜ்ல கார்டியாலஜிஸ்ட் எல்லாருமே பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்பூட்டம் கலெக்ஷன் எல்லாத்தையும் பார்க்கறது வந்துட்டு செஸ்ட் பிசியோ கொடுக்கறது வந்து பிசியோதெரபிஸ்ட் தான். அதுக்கப்புறம் வந்து பிசியோதெரப்பியோட ரோல் வந்து இப்போ ஒரு ஃப்ராக்சர் ஒரு 10 வயசு 15
25 வயசு பையனுக்கு ஃப்ராக்சர் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்த்தோபெடிஷியனை பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா அதே மாதிரியே பழைய மாதிரியே நடக்க முடியும். இப்போ ஃப்ராக்சர் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க, நீ ஃப்ராக்சரோ இல்லை ஒரு எல்போ ஃப்ராக்சரோ ஆயிருக்குன்னா கையை திருப்பி அதே மாதிரியே அவங்க எக்ஸாம் எழுதுறதோ இல்லை ஸ்கூலில் ஏதாவது எழுதுறதோ ஒர்க்கு திருப்பி அதே மாதிரியே எழுத முடியும். ஃபிசியோதெரப்பியை பற்றி நீங்கள் நிறைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. எப்படியெல்லாம் நம்ம வந்து நம்மளை பாதுகாக்கணும், எப்படி நம்ம வந்து நம்ம உடம்பை வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. எண்முறை மருத்துவராக உங்களோட அனுபவம் வந்து எப்படி இருந்துச்சு இதில் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். ஃபிசியோதெரப்பியோட ரோல் வந்துட்டு ஓவர்சீஸ்ல வந்துட்டு இங்க வந்து டாக்டர் இல்லைங்கிற ஒரு மாதிரி ஆப்ஷன்ல வந்துகிட்டு இருக்கு. ஆனா ஃபிசியோதெரப்பியோட ரோல் வந்து டாக்டரோட முக்கியமான ரோல் ஓவர்சீஸ்ல. எப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஃபிசியோதெரப்பி தான் அசஸ் பண்ணி பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு ஒரு பேக் பெயினோ ஒரு நெக் பெயினோ ஷோல்டர் பெயினோ இல்லை ஒரு ஹீல் பெயினோ இல்லை ஒரு காஃப் பெயினோ இல்லை குவாட்ரிசெப்ஸ் பெயினோ இல்லை ஆம்ஸ்ட்ரிங் பெயினோ மசில் பெயின் எதா இருந்தாலுமோ இல்லை நார்மல் பெயினா இருந்தாலோ அசஸ்மெண்ட் எடுக்கிறது பிசியோதெரபிஸ்ட் தான். அதுக்கடுத்து டைரக்டா ஒரு 1 வீக் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. அதை எடுத்தா நல்ல ஒரு ரெக்கவரி ஈஸியா இருக்கும். இப்போ இந்த பிசியோதெரப்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ மெயினா என்னன்னா இந்த பிசியோதெரப்பியோட இந்த 12th முடிச்சுட்டு பயோமேக்ஸ் இல்லை பியூர் சயின்ஸ் முடிச்சவங்க படிக்கலாம். இந்த குரூப் முடிச்சவங்க இல்லை பயாலஜி வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளவங்க படிக்கலாம். இதை படிச்சு முடிச்சோன்னா நமக்கு வந்துட்டு மாஸ்டர்ஸ் பண்ணலாம். இதுலேயே மாஸ்டர்ஸ் வந்து நியூரோ ஆர்த்தோ கார்டியோ ஸ்போர்ட்ஸ் ஃபிட்னஸ்ல இருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு நம்ம ஓன் கிளினிக் வச்சுக்கலாம். ஓன் கிளினிக்னா செயின் ஆஃப் கிளினிக்ஸ் ஒரு 2-3 கிளினிக் வச்சிருந்தா கிளினிக் வைக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு 1 lakh தான் ஆகும். ஒரு செயின் ஆஃப் கிளினிக்ஸ் ஒரு 3 கிளினிக் 4 கிளினிக் வச்சிருந்தீங்கன்னா இன்கம் வந்துட்டு அப்ராட்ல உள்ள மாதிரியே 1 lakh 1.5 lakhs கையில வரும். அப்படி இல்லைன்னா இந்த பிசியோதெரப்பியோட வந்துட்டு நார்மலா ஓவர்சீஸ் போனா 3 lakhs பே வாங்கலாம். இப்போ யூகே, அயர்லாந்து, யூஎஸ்லாம் போயிட்டீங்கன்னா 3 lakhs, சிங்கப்பூர், மலேசியால எல்லாம் ஒரு 1.5 lakh அந்த மாதிரி பே ஸ்கேல். அதுக்கேற்ற மாதிரி பிசியோதெரப்பியோட அவேர்னஸ் வந்து ஓவர்சீஸ்ல வந்து நிறைய இருக்கு. இங்க என்ன வரல. இங்க நாமளா எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன வேலை வேணாலும் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்கனாலுமே அந்த வேலையில வந்து பிசியோதெரப்பியோட ரோல் இருக்கு. இப்போ டீச்சர்னா ஒரு கிளாஸ் ரூம்ல எழுதுறாங்கன்னா ஒரே பாஸ்டர்ல பொசிஷன் ஒரே இதுல நின்னுட்டோ ஒரே பொசிஷன்ல இருந்து எழுதக்கூடாது. கண்டினியூஸா ஒரு 20 minutes 30 minutesக்கு மேல ஒரு நோட் புக் கரெக்ஷன் பண்றாங்கனாலுமே 20 minutes 30 minutesக்கு மேல ஒரே பொசிஷன்ல உட்கார்ந்து எழுதக்கூடாது. ஒரு சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்றாங்கன்னா சிஸ்டத்துல கண்டினியூஸா 1/2 hourக்கு மேல உட்கார்ந்து பண்ணக்கூடாது. ஒரு 20 minutes சேஞ்ச் பண்ணி பொசிஷன் ஆல்டர்னேட்டா சேஞ்ச் பண்ணி பண்ணணும். இப்போ டீச்சர்ஸ் எழுதுறாங்கல்ல போர்டில் ஒரே பொசிஷன் எழுதாம ரைட்ல லெஃப்ட்ல சென்டர்ல அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுதணும். இப்போ ஒரு ஒர்க்ல உட்காந்துருக்கவங்க ஆக்குபேஷன்ல இப்போ ஏதாவது ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கோ இல்லை எதுல உட்காந்துருக்காங்களோ கண்டினியூஸா ஒரே பாஸ்டர்ல உட்காரக்கூடாது. பொசிஷன் சேஞ்ச் பண்ணி உட்கார்ந்தாதான் பெயின் அக்ரவேட் ஆகாம இருக்கும். அதுக்கடுத்து வந்து இந்த இப்போ ஒரு நார்மல் இப்போ லோக்கலா எடுத்துக்கிட்டீங்கன்னா மூட்டை தூக்குறவங்கள எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு பேக் பெயின் நிறைய வரும். அவங்க வந்து இயர்லியராகவே பார்த்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு நம்ம வந்து ஒரு ஐஎஃப்டியோ ஒரு ஷார்ட் வேவ் டயத்தெரமியோ இல்லை ஒரு மேனிப்புலேஷனோ இல்லாட்டினா ஒரு கப்பிங் டேப்பிங் அந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னிக் நிறைய இருக்கு பிசியோதெரப்பில. அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவாய்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்துட்டு நியூராலஜிக்கல் கண்டிஷனுக்கு ஸ்ட்ரோக் வந்து ரீஹாபிலிட்டேஷன் உடனே வந்துட்டு ஒரு நியூராலஜிஸ்ட்டை பார்த்துட்டு பார்க்கிங் சென்ஸோ இல்லை ஸ்ட்ரோக்கோ இல்லை குவாட்ரிப்ளிஜியாவோ இல்லாட்டினா மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி இதெல்லாம் வந்து உடனே ஒரு பிசியோதெரபிஸ்ட்டை பார்த்துட்டா ரெக்கவரி நல்லா இருக்கும். இப்போ நீங்க காரைக்குடியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அழகப்பா யூனிவர்சிட்டியில் ஃபுல் ஃபிளட்ஜா பிசியோதெரப்பி யூனிட் இருக்கு. எங்கன்னா பிசிக்கல் எஜுகேஷன்ல ஃபுல் யூனிட்டா இருக்கு, பிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் சென்டர்ல இருக்கு. பிசிக்கல் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எல்லாமே பிடி டீச்சர்ஸா போறவங்க. அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு காம்படிஷனுக்குலாம் போறாங்கன்னா அதுக்கெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு பிசியோதெரப்பி நீடட் இருக்கு. ஒரு வாலிபாலோ ஃபுட்பாலோ ஹாக்கியோ டென்னிஸோ பேஸ்கெட் பாலோ இல்ல பேட்மிண்டனோ எதுனாலுமே பிசியோதெரபிஸ்ட் வாண்டடா இருக்கு. அது வந்துட்டு பிசியோதெரபிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்த்தோபெடிஷியன் ஒரு நியூராலஜிஸ்ட பார்த்துட்டு நரம்பு சம்பந்தப்பட்டதுன்னா நியூராலஜிஸ்ட பார்க்கணும், எலும்பு சம்பந்தப்பட்டதுன்னா ஆர்த்தோபெடிஷியனை பார்க்கணும். பார்த்துட்டு ஒரு பிசியோதெரபிஸ்ட பார்த்தா நல்ல ஒரு இமீடியட்டா நம்ம லாங் டேர்முக்கு போக விடாம ரொம்ப பாதிப்பு இல்லாம உடனே கிளியர் பண்ணி கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பிசியோதெரபிஸ்ட பாக்குறீங்கன்னா கண்டினியூஸா ஒரு 1 week 10 days பார்த்தாதான் ரெக்கவரி கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ பிசியோதெரப்பில எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இதை அவாய்ட் பண்றதுக்கு என்னன்னா இப்போ பைக்ல எல்லாம் வந்து 60 ஸ்பீடு 60க்கு மேல போனாலே ஹெட் இன்ஜுரிக்கு மெயின் காஸ். ஒரு வேகமா ஒரு போகணும்னு நினைச்சிட்டு ஒரு வேலைக்கு போகணும்னு நினைச்சிட்டு போனோம்னா ஒரு நீ ஃப்ராக்சரோ இல்லாட்டினா வந்துட்டு ஹிப் போன் ஃப்ராக்சரோ இல்ல நீ ஃப்ராக்சரோ ஆயிரும். இப்போ நாமளா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஃப்ராக்சருக்குலாம் வந்துட்டு இமிடியேட்டா சர்ஜரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய ரூபா ஆகும். இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எடுத்துட்டு பிசியோதெரப்பி அங்கேயே இப்போ கவர்மெண்ட் வந்து நமக்கு நாமே திட்டம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அதுல வந்துட்டு இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்துல வந்துட்டு நிறைய பேர் பெனிஃபிட்ஸ் அடைகிறாங்க. அது போக இன்னும் வந்துட்டு இப்போ 30 ஏஜுக்குள்ளவங்களுக்கு கவர்மெண்ட் வந்துட்டு நிறைய ஸ்கீம்ஸ்
அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா எப்படின்னா, ஒரு ஏஜ் குரூப் ஒரு 30க்குள்ள இருக்கவங்களுக்கு மேல் அண்ட் ஃபீமேலுக்கு இப்போ ஒரு சர்ஜரினா இமிடியேட்டா ட்ரீட்மெண்ட் கொண்டு போறவங்களுக்கு 5,000 குடுக்குற மாரி, இமிடியேட்டா எந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அதுக்குள்ளது ரீஎம்பர்ஸ்மென்ட் குடுத்தாங்கன்னா, நம்ம வந்துட்டு நெறைய பேரு இன்ஜுரியிலருந்து அவாய்ட் பண்ணி ரெக்கவர் பண்ண முடியும். 30 ஏஜ் வரைக்கும் ஒரு 2 லேக்ஸ் 5 லேக்ஸ் வரைக்கும் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, அதுவுமே நல்லா இருக்கு. இப்ப ஏற்கனவே கவர்மெண்ட் நல்லா அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் பண்ணாங்கன்னா, இது பண்ணலாம். இத என்னென்ன பிரிகாஷன்ஸ் பண்ணலான்னா, பைக்ல ஓவர் ஸ்பீட் போக்கூடாது. கார்ல 60, 80க்கு மேல போக்கூடாது. அப்படி ஓவரா போனா என்ன ப்ராப்ளம் அரைஸ் ஆகும்னா, ஆக்சிடென்ட் ஆகும். அதுல ஐசியூல வந்துட்டு நெறைய கஷ்டப்படணும். நெறைய அதுக்கடுத்து ரெக்கவரி ஆகுறதுக்கு 1 இயர் ஆகும். இந்த மாரி பிரச்சனையெல்லாம் இல்லாம பாத்துக்கிறதுக்கு, நம்மளே நம்மள சேஃப்கார்ட் பண்றதுக்கு, நம்ம ஸ்பீட குறைச்சுக்கணும். ஹெல்மெட் வேர் பண்ணிக்கணும். கார்ல டிரைவ் பண்ணையில சீட் பெல்ட் வேர் பண்ணிக்கணும். இதெல்லாம் கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாமே நம்ம இது பண்ணோம்னா, நம்ம எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இப்ப பிசியோதெரபி எடுத்துக்கிட்டீங்கன்னா, நார்மலா வந்துட்டு பிசியோதெரபி வந்துட்டு ஒவ்வொரு இதுலயுமே ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. நீரோ, ஆர்த்தோ, கார்டியோ, ஸ்போர்ட்ஸ், ஃபிட்னஸ். இப்ப ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு பிசியோதெரபிஸ்ட் வர மாரி ஆயிரும். எல்போக்கு ஸ்பெஷலிஸ்ட், நீக்கு ஸ்பெஷலிஸ்ட், அதுக்கடுத்து வந்துட்டு பேக் ஸ்பெஷலிஸ்ட், ஸ்பைனுக்கு ஸ்பெஷலிஸ்ட், அது மாதிரி ஒவ்வொருக்குமே ஸ்பெஷலைசேஷன் வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிங்கையில வந்து இன்னும் ஃபியூச்சர்ல வந்து இன்னும் அவேர்னஸ் கூடிக்கிட்டே போகும். இப்ப எந்த வேலை எடுத்துக்கிட்டீங்கனாலுமே, எந்த ஒர்க்ல பாத்தீங்கன்னாலும், வீட்டுல இப்ப கிச்சன்ல ஒர்க் பண்றாங்க, ஒரு ஃபீமேல் ஒர்க் பண்றாங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃபா ஒர்க் பண்றாங்கன்னா, இன்னொரு இடத்துல இருந்து எட்டி எடுக்கக்கூடாது எதையுமே. பக்கத்துல போய் எடுக்கணும், இல்ல வேற யாரையாவது எடுக்க சொல்லணும். ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தாங்கன்னா பேக் பெயின் வரும், இல்ல ஷோல்டர் பெயின் வரும். இல்லைன்னா கிராஸ் ஓவர் பண்ணி எடுத்தாங்கன்னா, கிச்சன்ல எதையுமே கிராஸ் ஓவர் பண்ணி எடுக்கக்கூடாது. நின்ன இடத்துல இருந்து எட்டி எட்டி எடுக்கக்கூடாது. எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பேக் பெயின் வரும், நீ பெயின் வரும், ஷோல்டர் பெயின் வரும், ரிஸ்ட் பெயின் வரும். இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு நல்ல ஒரு பிசியோதெரபிஸ்ட பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இது ஃபியூச்சர்ல வந்துட்டு ஸ்கூல்ஸ்லயுமே இப்ப பிடி டீச்சர்ஸ் இருக்க மாதிரி பிசியோதெரபிஸ்டுமே வர மாதிரி கவர்மெண்ட் எப்படி இது பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்லயோ இல்ல ஒரு நார்மல் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்லயோ பிசியோதெரபிஸ்ட் தேவைப்படுது. ஏன்னா என்ன ரீசன்னா, அங்க டீம்ஸ் இருக்கு. அந்த டீம்ஸ்க்கு வந்து பிசியோதெரபிஸ்ட் இருந்தாதான் ரெக்கவரி நல்லா இருக்கும். அந்த டீம் வந்து நல்லா அச்சீவ் பண்ண முடியும். அப்படி கொண்டு வந்தாங்கன்னா தான் கவர்மெண்ட் நல்லா அச்சீவ் பண்ண முடியும். எப்படின்னா ஒரு இன்ஜினியரிங் காலேஜோ இல்ல ஒரு ஆர்ட்ஸ் காலேஜோ அதுல இருக்க டீமுக்கு ஒரு ஃபீமேல் தெரபிஸ்ட் ஒரு மெயில் தெரபிஸ்ட் இருந்தாங்கன்னா ரெக்கவரி நல்லா இருக்கும். இப்போ ஒரு பாஸ்கெட் பால் விளையாடுறவங்களே இன்பிட்வீன் விளையாடையில அடிபட்டாங்கன்னா டேப்பிங் பண்ணி உடனே விளையாட வைக்கலாம். அது மாதிரி எல்லா கேம்லயும் ஃபுட்பால், ஹாக்கிலையுமே பண்ணலாம். அதனால பிசியோதெரப்பியோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல். அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா அவேர்னஸ் படிச்சவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிய வந்துருச்சு. இப்போ ரூரல் ஏரியாலையுமே கவர்மெண்ட் வந்துட்டு எல்லாம் ஓரளவுக்கு தெரிவிக்கிறாங்க. இப்போ லாஸ்ட் டிசம்பர்ல கூட நம்ம கலெக்டர், சிவகங்கை கலெக்டர் மதுசூதன் ரெட்டி சார் வந்துட்டு ஒரு பிசியோதெரபிஸ்ட் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க பிரைமரி ஹெல்த் சென்டர்ல. அது எப்படின்னா லோக்கல்ல உள்ள ஏரியா, ரூரல் ஏரியாவில் உள்ளவங்களை பார்க்குற மாதிரி ஒரு பே ஸ்கேல்ல ஒரு 14,000 அந்த ரேஞ்சில் வந்துட்டு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் கவர்மெண்ட். இப்போ எப்படின்னா அந்த மாதிரி நிறைய நமக்கு நாமே திட்டம்ங்கிற மாதிரி ரூரல் ஏரியா எல்லா ஏரியாவுக்குமே போய் பார்க்குறாங்க. அதை வந்து நம்ம மக்கள் வந்து அதை பயன்படுத்திக்கணும் நல்ல வழியில. அதுக்கடுத்து வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம மெயின் வந்துட்டு ஒரு பிசியோதெரப்பி எப்போ பார்க்கணும்னா, ஒரு பெயின் வருதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு ஆர்த்தோபெடிஷியனையோ இல்லை நியூராலஜிஸ்டையோ நரம்பு சம்மந்தப்பட்டதுன்னா நியூராலஜிஸ்ட்டை பார்த்துட்டு இமீடியட்டா பிசியோதெரபிஸ்ட்டை பார்த்துட்டா சரியாயிரும். இப்போ நீங்க நார்மலா வந்துட்டு முகவாதம் எப்படின்னா கோல்டு கிளைமேட்ல கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்துட்டு வரும் முகவாதம். அதுக்கடுத்து ஏர்லி மார்னிங் வந்து வாசல் தொளிக்கிறவங்க, ஃபீமேல் அவங்க வாசல் தொளிக்கிறவங்க, அதுக்கடுத்து ட்ரெயின் டிராவல், பஸ் டிராவல், ட்ரெயின் டிராவல், கார் டிராவல்ல ஜன்னல் ஓரத்துல உட்காந்தாங்கன்னா குளிர் காத்து உள்ள போகும். அந்த முகவாதத்துக்கு என்ன பண்ணலான்னா, 5 மணிக்கு சாயங்காலம் வந்துட்டு காட்டன் 2 காதுலையும் வச்சிடணும். அந்த காட்டன் வச்சாச்சுன்னா குளிர் காத்து போகாம இருக்கும் உள்ள. காலைல ஒரு 7 மணிக்கு வெயில் வரவும் தான் எடுக்கணும். முகவாதத்துக்கு மசாஜ் பண்றது பிசியோதெரப்பி மூலமா டேப்பிங் பண்ணலாம், எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் கொடுக்கலாம், அதுக்கடுத்து மசாஜ், அவங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கலாம், பபுள் கம் இது பண்ண சொல்லலாம், அதுக்கடுத்து நிறைய இது பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பிசியோதெரப்பியில வந்துட்டு இன்னும் என்னென்னமோ இருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல வந்து மெயினான ரோல். ஸ்போர்ட்ஸ்ல என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா இண்டிவிஜுவல் ஸ்பெசிபிக் ட்ரைனிங். ஸ்போர்ட்ஸ்ல உங்க பிள்ளைங்க வந்து 14, 15 ஏஜ்ல ட்ரைனிங் எடுக்கிறாங்கன்னா ஸ்பெசிபிக் ட்ரைனிங் இருக்கு. என்ன ட்ரைனிங் எடுக்கிறீங்கன்னா டென்னிஸோ, ஃபுட்பாலோ, ஹாக்கியோ அதுக்கு எடுத்த ஸ்பெசிபிக் ட்ரைனிங் கொடுக்கலாம். ஷட்டிலோ அதை வந்துட்டு ஒரு பிசியோதெரபிஸ்ட் தான் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஓல்டேஜ்ல வந்துட்டு நீங்க வயசானவங்களை பாத்துக்கிறதுக்கு வந்து ஹோம் கேர், ஹவுஸ் விசிட்ஸ் அப்படி வந்துட்டு நாங்க வந்து ஹவுஸ் விசிட்ஸ் வந்து பார்ப்போம். இப்போ நீங்க அப்ராட்ல இருப்பீங்க, ஆனா உங்க வீட்டுல பார்க்கணும்னா
அதுக்கு இங்கே லோக்கல்ல உள்ள பிசியோதெரபிஸ்ட்டுக்கு நீங்க நெட்ல சர்ச் பண்ணியோ இல்ல நீங்களே ஃபோன் பண்ணி பேசுனீங்கன்னா அவங்க வீட்ல போய் ஹவுஸ் விசிட்ஸ் பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தாங்கன்னா உங்களுக்கு அதுலயே அவங்களுக்கு சேஞ்சஸ், ஓல்ட் ஏஜா இருக்கவங்களுக்கு, வயசானவங்களுக்கு அதுலயுமே பிசியோதெரபியோட ரோல் மெயினா இருக்கும். ஒரு 70-80 வயசு இருக்காங்கன்னா அவங்களுக்கு எப்படி பொசிஷனிங் பண்ணணும், எப்படி ஒரு ரொம்ப ஸ்பூட்டம் கலெக்ஷன் ஆயிருக்குன்னா பொசிஷனிங் பண்ண சொல்லுவோம். அதுக்கு அடுத்து செஸ்ட் பிசியோ, பிரீத்திங் எக்ஸசைஸ், அதுக்கு அடுத்து பிசியோதெரபில நிறைய இருக்கு. அதுக்கு அடுத்து எக்ஸசைஸ் வந்து பாசிவ் மூவ்மெண்ட்ஸ், பிஎன்எஃப் டெக்னிக், அது மாதிரி நிறைய இருக்கு. அட்வான்ஸ் டெக்னிக் நிறைய இருக்கு. அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இது போக வந்து பிசியோதெரபியோடது வந்துட்டு பிசியோதெரபி காலேஜஸ் நிறைய இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்கள படிக்க சொல்லலாம். இது இங்கே உள்ளதோட அப்ராட்ல நல்ல அவேர்னஸ் இருக்கு. அது படிக்கையிலே வந்துட்டு நம்ம ஓவர்சீஸ் போறதுக்கு ட்ரெயின் பண்ணிக்கிட்டோம்னா எப்படின்னா, இப்போ 3rd இயர் 4th இயர் படிக்கையிலே ஒரு பிசியோதெரபி ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்கன்னா அந்தந்த எந்தெந்த கண்ட்ரிக்கு போகணுமோ அதை சர்ச் பண்ணி அந்த கண்ட்ரியில என்னென்ன வேகன்சிஸ் எங்கெங்க இருக்கோ அதை பார்த்து படிச்சாங்கன்னா அந்தந்த கண்ட்ரிக்குள்ள வேகன்சி என்னென்ன ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், பிசியோதெரபி கவுன்சில்ல எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், அதை ரிஜிஸ்டர் பண்ணி படிச்சாங்கன்னா அதுக்கு அடுத்து IELTS, TOEFL, அதுக்கு அடுத்து OET, இங்கிலீஷ் டெஸ்டிங் சிஸ்டம், அந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த மாதிரி சிஸ்டம்லாம் படிச்சாங்கன்னா இங்கிலீஷ் வந்து மஸ்ட் ஆகி போச்சு. இப்போ இங்கிலீஷ் படிச்சே ஆகணும். அதுக்கடுத்து லாங்குவேஜ்ல இப்போ வந்து நார்த் இந்தியால அந்த மாதிரி போகணும்னா தமிழ் மஸ்ட். இப்போ தரத் அந்த மாதிரி நார்மல் பெங்காலி லாங்குவேஜ்ல பெயின் அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் தெரிஞ்சுக்கணும். தரத் அந்த மாதிரிங்கிற வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஓரளவுக்கு வலி அந்த மாதிரி எல்லாமே ஒரு சில வார்த்தைகள்லாம் தெரிஞ்சுக்கணும். ஹிந்தியுமே ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்படி தெரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா நம்ம ஃபியூச்சர்ல வேலை பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு ஹிந்தி பேஷண்ட்டோ ஒரு இங்கிலீஷோ வராங்கன்னா நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். அது மாதிரி பிசியோதெரபியோட ரோல் நல்லா இருக்கு. இப்ப எப்படின்னா இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க ட்ரீட்மெண்ட்னா அவேர்னஸ் இல்லாம இருக்கு. ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சம் ரூரல் ஏரியா எல்லாத்துலயுமே அவேர்னஸ் இருக்கு. ஆனா ஓவர்சீஸ்ல அப்படி இல்ல. ஒரு அடிபட்டாலே உடனே பிசியோதெரபிஸ்ட பார்ப்பாங்க, இன்சூரன்ஸ் கிளைமுக்கு போவாங்க. அது மாதிரி இன்னும் ஃபியூச்சர்ல இங்க இன்சூரன்ஸ் கிளைம் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கண்ட்ரில வர ஆரம்பிச்சிருக்கு இந்தியால. நார்த் இந்தியா எல்லாத்துலயுமே இன்சூரன்ஸ் கிளைம் ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இங்க தமிழ்நாடு அந்த மாதிரி இதுல அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இன்சூரன்ஸ் கிளைம்ல எல்லாமே நம்ம ஓரளவுக்கு இது பண்ண முடியும். ஓவர்சீஸ்ல என்னன்னா என்ன ட்ரீட்மெண்ட்னாலுமே இன்சூரன்ஸ் இருக்கு. உடனே ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணிட்டு உடனே அவங்களுக்கு கிளைம் கிடைச்சிரும். ஒரு அவங்க ஆதார் கார்டு, நம்ம இங்க ஆதார் கார்டு மாதிரி அவங்களுக்குள்ள ஐடி கார்டை காட்டுவாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு உடனே இது பண்ணுவாங்க. அது மாதிரி அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படின்னா அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் அந்தந்த காலேஜ்ல எப்படிங்கிறத கைட் பண்ணிடுவாங்க. இன்சூரன்ஸ்ல இருந்து எப்படி பண்ணணும் என்னன்னு அதை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஓவர்சீஸ்ல அந்த மாதிரி பண்ணுவாங்க. இங்கேயும் அதே மாதிரி காலேஜஸ்ல இப்போ அவேர்னஸ் இருக்கு. அங்கே கிளாஸஸ் வந்து எடுப்பாங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் இன்சூரன்ஸ் ஃபீல்ட்ல உள்ளவங்க, அதுக்கடுத்து இதே லைன்ல டாக்டர் லைன்ல உள்ளவங்க வந்து கிளாஸஸ் எடுத்தாங்கன்னா அந்த ஆர்ட்ஸ் காலேஜஸ்ல அந்த மாதிரி காலேஜஸ்ல எடுக்கையில அவேர்னஸ் இருக்கு. நான் வந்துட்டு பிபிடி படிக்கணும்னா எங்க வீட்டுல என்னோட சிஸ்டர் வந்துட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பிசியோதெரப்பி படிச்சிருந்தாங்க. உடனே டென்டிஸ்ட் தான் ஜாயின் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இது. அதுக்கப்புறம் வந்து இந்த பிசியோதெரப்பி ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் அல்ட்ரால முடிச்சேன். ட்ரினிட்டி மிஷன் மெடிக்கல் மோடேஷன் அல்ட்ரா காலேஜ் மதுரையில. அதுக்கடுத்து ஓவர்சீஸ்ல வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் டப்ளின் அங்கே வந்து எம்எஸ்சி பண்ணலான்னு போனேன். ஒரு சில ஃபேமிலி ரீசனுக்காக ஒரு 3 months to 4 monthsல திருப்பி வர மாதிரி ஆயிடுச்சு. அந்த 3 monthsலேயே வந்துட்டு நான் ஓவர்சீஸ் ரிசர்ச் இது எல்லாமே கற்றுக்கிட்டேன். என்ன ரிசர்ச் மெத்தடாலஜி, இன்க்ளூஷன் கிரைட்டீரியா, எக்ஸ்க்ளூஷன் கிரைட்டீரியா, என்னென்ன மெத்தடாலஜி, அந்த மாதிரி ரிசர்ச் ஓரியன்டா எல்லாமே கற்றுக்கிட்டாச்சு. இப்போ ரிசர்ச் இதில் ஓரளவுக்கு எல்லாமே அவேர்னஸ் தெரியும். எப்படி என்னென்ன ரிசர்ச் ஓரியன்டா எல்லாமே தெரியும். அதுக்கடுத்து இங்கே வந்து மாஸ்டர்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் பண்ணேன் அல்ட்ரா காலேஜ் மதுரையிலே. அதுக்கடுத்து முடிச்சுட்டு ஓன் கிளினிக் வச்சிருந்தேன். சென்னையிலையுமே வச்சிருந்தேன் ஓன் கிளினிக். அதுக்கடுத்து அழகப்பா யூனிவர்சிட்டியில ஒரு 3 years ஒர்க் பண்ணேன். அதுல வந்துட்டு யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணையில நிறைய கேம்ப்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பிசியோதெரபி டேக்குமே வந்துட்டு டாக்டர் சுந்தர், டாக்டர் பாலசுப்ரமணியன், அதுக்கடுத்து ஆனந்தி மேடம், டாக்டர் ஆனந்தி மேடம் இவங்கெல்லாம் வந்துட்டு நிறைய கேம்ப் இது பண்ணியிருக்காங்க. பழைய வைஸ் சான்சலர் சுபையா சார் இருக்கையில பெரிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வச்சு மெகா கேம்ப் பண்ணியிருக்காரு. டென்டல், ஆர்த்தோ எல்லா கேம்ப் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து ராஜேந்திரன் சார் இருக்கையில வந்துட்டு ஸ்பீக்கர்ஸ் வெளியே இருந்து கூப்பிட்டு நாகேஸ்வரின்னு சொல்லி கோல்டு மெடலிஸ்ட் அவங்கள கூப்பிட்டு அவங்கள வச்சுட்டு அடுத்து அமீர் ஹுசேன்ங்கிற ஒரு டேலண்டான ஒரு பிசியோதெரபிஸ்ட் அவரையும் வச்சு ஒரு பெரிய கொரோனா பீரியட்ல பண்ணாங்க. அது வந்து அப்போ அந்த டயத்துல வந்து பிசியோதெரபி வேர்ல்டு பிசியோதெரபி டே வந்துட்டு கொரோனா டைம்ல வந்துச்சு. அப்பயுமே வந்துட்டு நம்ம வைஸ் சான்சலர் வந்து பண்ணியிருந்தாங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த 2 வைஸ் சான்சலருமே பிசியோதெரபி அவேர்னஸ் நல்லா ஓரளவுக்கு யூனிவர்சிட்டி லெவல்ல எல்லாமே எல்லாருக்கும் தெரியிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்துட்டு பிசியோதெரப்பி வந்துட்டு நல்லா ஓரளவுக்கு காரைக்குடி பீப்புளுக்கு ஓரளவுக்கு ரீச் ஆயிருக்கு. அதுக்கடுத்து த்ரூ தமிழ்நாடுலயுமே பிசியோதெரப்பி அவேர்னஸ் இருக்கு. இங்க ஸ்பெஷல் எஜுகேஷனுமே இருக்கு அழகப்பா யூனிவர்சிட்டியில. அங்கே வந்து
இது சிபி சைல்டு, அதுக்கடுத்து வந்துட்டு பேராப்ளீஜியா, குவாட்ரிப்ளீஜியா எல்லாருமே வராங்க. அது போக இங்கேயுமே அழகப்பா பிசியோதெரபி கிளினிக் நாங்க வச்சிருக்கோம். இது எல்லாமே 20% எல்லா ஸ்டாஃப்ஸ்க்குமே, அழகப்பா யூனிவர்சிட்டி ஸ்டாஃப்ஸ்க்கு. அதுக்கடுத்து லோக்கல் அழகப்பா ஃபேமிலி அவங்க எல்லாருக்குமே 20% டிஸ்கவுண்ட்ல வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இது சிபி சைல்டு அந்த மாதிரி இதுக்கு வந்து மந்த்லி பேக்கேஜ் குறைச்சு பண்ணி கொடுக்குறோம். அதுக்கடுத்து குவாட்ரிப்ளீஜியா அந்த மாதிரி கேசஸ்க்கு வந்து ரொம்ப பேக்கேஜ்ல பண்ணி கொடுக்குறோம். டாக்டர், இப்போ இன்றைய சூழ்நிலையில் வந்துட்டு நம்ம அதிகமான தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம நடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து கார் எடுத்துகிட்டு போகிறதோ இல்லை பைக் எடுத்துகிட்டு போகிறதோ அப்படிங்கிறது பண்ணுறோம். வீட்டில் ஒரு வேலை பார்க்குற இடத்துல வந்து நம்ம நிறையா மிஷின்ஸை யூஸ் பண்ணுறோம். இப்படிலாம் நம்ம அதிகமாக பயன்படுத்துறதுனால நமக்கு கால்கை வலியெல்லாம் ஏற்படுது, மூட்டு வலியும் ஏற்படுது. இதிலேருந்து நம்ம பாதுகாத்துக்கணும், இல்லை வந்து நம்ம மேற்கொண்டு நம்ம ஒரு உடற்பயிற்சி செய்யணும்னா நம்ம என்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றணும்? இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக வந்துட்டு ஒரு வயசானவங்க வந்துட்டு முட்டி வலி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ்னு சொல்லுவோம். எப்படின்னா முட்டி கீழே டவலை சுற்றி வச்சுட்டு முட்டியை அழுத்தி கீழே கொண்டு போயிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் வச்சுட்டு ரிலீஸ் பண்ண சொல்லுவோம். இது மாதிரி 25 டைம்ஸ் 50 டைம்ஸ். அது நம்மளா பண்ணக்கூடாது. பிசியோதெரபிஸ்ட் வந்துட்டு கேட்டு பண்ணணும். இது பண்றதுக்கு முன்னாடி என்னன்னா பிரீத்திங் எக்ஸசைஸ், மூச்சை நல்லா உள்ள இழுத்து வெளியே விடணும். அது ஒரு 20 டைம்ஸ் பண்ணணும். அதுக்கடுத்து பாசிவ் மூவ்மெண்ட்ஸ், கையை மடக்கி நீட்டுறது, காலை மடக்கி நீட்டுறது, இதெல்லாம் வந்து ஜென்ரல் எக்ஸசைசஸ். இப்போ ஸ்பைனல் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ் அந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் வந்து உங்களுக்கு ஒன் டைம் வந்து நீங்க பிசியோதெரபி கிளினிக்ல வந்து பாத்தீங்கன்னா, இங்க நாங்க வந்துட்டு எப்படின்னா காரைக்குடில இப்போ எப்படின்னா 2 ஃபீமேல் தெரபிஸ்ட் வச்சிருக்கோம். எம்பிடி ஆர்த்தோ ஒருத்தவங்க, எம்பிடி நியூரோ ஒருத்தவங்க. அதுக்கடுத்து வந்து பிஎஸ்சி நர்சிங் 2 பேர். வந்தோன்னா எப்படின்னா அவங்களோட பிபி, சுகர், பல்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு அவங்கள யார்கிட்ட நியூரோட்ட அனுப்பணுமா ஆர்த்தோட்ட அனுப்பணுமான்னு செக் பண்ணிட்டு, அப்படி இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட்னா எங்கன்னே வந்து பார்ப்பாங்க. 3 பேருமே இது மாதிரி எல்லா கண்டிஷனும் பார்க்குற மாதிரி வச்சிருக்கோம். அது மாதிரி எல்லா இதுவுமே வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் ஒரு விசிட்டுக்கு போயிட்டீங்கன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம வீட்டில் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் அவங்க செய்யறது ஒர்க் வந்துட்டு கண்டினியூஸாக லாங் டைமாக ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸாக சேம் செய்கிறாங்க. ஒரு வீட்டில் டிவி வாட்ச் பண்ணுறாங்கன்னா சோபாவில் உட்காந்து வாட்ச் பண்ணுறாங்களோ இல்லை தரையில் உட்காந்து காலை நீட்டி ஒரே பொசிஷனில் வந்து லாங் டைம் பண்ணக்கூடாது. டிவி வாட்ச் பண்ணுறாங்களோ இல்லை ஒரே பொசிஷன், இப்போ குக்கிங் வந்து 20 மினிட்ஸ் ஒரே பொசிஷனில் உட்காந்து பண்ணக்கூடாது. 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் பண்ணிட்டு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுட்டு பண்ணலாம். இல்லை ஒரு பொசிஷனில் உட்காராம பொசிஷன் சேஞ்ச் பண்ணி பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நல்லது. ஒரு டிவி வாட்ச் பண்ணுறாங்களோ இல்லை ஒரு சிஸ்டமில் ஒரு சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவங்க ஒரே பாஸ்டரில் கண்டினியூஸாக பண்ணக்கூடாது. பண்ணாங்கன்னா இந்த ப்ராப்ளம் வரும். இப்போ டிரைவர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கயாட்டிக் நர்வ், அதுக்கடுத்து வந்துட்டு கயாட்டிக் நர்வ் பாலிசின்னு இருக்கு. கண்டினியூஸாக டிரைவிங் பண்ணுறாங்கன்னா நர்வ் அழுத்தம், நரம்பு அழுத்தம், அந்த அழுத்தத்தினால வந்துட்டு ஸ்கயாட்டிக் நர்வ் பாலிசி. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னா ஒரு குஷன் மாதிரி பட்டக்ஸ் ஏரியா கீழே குஷன் மாதிரி வச்சுட்டு காரில் ட்ராவல் பண்ணையில் வீட்டில் உட்காந்தாங்கன்னா அவாய்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்துட்டு பைக்கில் வந்துட்டு சென்டர் ஸ்டாண்ட் போடக்கூடாது. எப்பயுமே சைட் ஸ்டாண்ட் தான் போடணும். சென்டர் ஸ்டாண்ட் போட்டு ஸ்லோப்பில் வீட்டில் ஏற்றினோம்னா பேக் பெயின் அக்ரவேட் ஆகும். அதனால வந்துட்டு ஒரு யங் ஏஜாக உள்ளவங்க அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும். பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். இதெல்லாம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சியை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விகான் பிரசாத் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவ நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. நேயர்கள் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. அனுபவம் நிகழ்ச்சியில இன்றைய ஆலோசனை நேரம் பகுதியில் அழகப்பா கல்வி குழுமத்தின் சிறப்பு எண்முறை மருத்துவர் பழனியப்பன் அவர்கள் நம்மிடையே நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சி நேயர்களாகிய உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்கள் அனுப்பலாம். கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி kamradio@alagappa university. கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி kamradio@alagappa university.ac.in. நன்றி நேயர்களே.